நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கமே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் எதிர்பார்க்கிறீர். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாகவும், மற்ற நாட்களிலே மற்ற சூழ்நிலைகளிலே நாங்கள் துக்கம் உள்ளவர்களாகவும் காணப்படக்கூடாது. என் தேவன் விரும்புகிற விருப்பம் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இப்படி குறிப்பிடுகிற வேளையிலே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த சந்தோஷம் எப்பொழுதும் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமானா நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காயப்பட்ட கரத்துக்கு நேராக எங்களை தாழ்த்தி தருகிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முழுவதுமாக உம்மை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. ஒரு மனிதனாலே எப்பொழுதும் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிற வேளையிலே அவன் சந்தோஷமாய் இருப்பான். தேவ சமூகத்திலே யோபு என்கிறதான ஒரு மனிதர், அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். மகிமையான தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபடினாலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நாம் என்ன செய்கிறது? தேவ சமூகத்திலே பரிசுத்தமான தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு மனரம்மியம் உண்டு. எந்த நிலையில இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல, 100 வயதிலே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து, உன் மகனை, உன் சுதனை, உனக்கு ஏக சுதனாய் இருக்கிறவனே, நீ நேசிக்கிற உன் புத்திரனை எனக்காக பலியிடு என்று சொன்ன உடனே ஒரு வார்த்தையும் கேள்வி கேட்காமல் அவன் அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாச அறிக்கை செய்து பலியிட கடந்து சென்ற ஆபிரகாமை போல தன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி தரிசனத்தை கொடுத்த பிறகு வெட்கப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறார், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் மத்தியில் அவனால எப்படி சந்தோஷமாய் இருக்க முடிகிறது? அதே சகோதரர்கள் மீண்டும் அவனிடத்திலே கடந்து வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற வேளையிலே அவனால எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது? கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. அதுபோல நாமும் நம்முடைய அன்புள்ள தெய்வத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நாமும் சந்தோஷமாய் இருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாய் இருக்க முடியும். நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு நம்மளாலே உதவி செய்ய முடியும். தேவ சமூகத்திலே ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட நல்ல குணத்தை, நல்ல இருதயத்தை தேவன் விரும்புகிறார். அவருக்கு முன்பதா அவருடைய பாதப்படியிலே அவரை நம்புவோம், சந்தோஷமாய் இருப்போம், மற்றவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுப்போம். வள்ளுவர் இப்படி சொல்லுகிறார், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? தேவனுடைய வேத வசனம், தேவன் கொடுத்திருக்கிறதான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்புகிற வேளையிலே நம்மளாலேயும் சந்தோஷமாக இருக்க முடியும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உங்களுக்கு தரும்படியாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான தேவனுடைய முகத்தை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. துக்கத்திலேயே அவர்கள் அமிழ்ந்து விடாதபடிக்கு என் தேவன் அவர்களை நீர் சந்தோஷப்படுத்துவீராக. மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே நீர் அவர்களை கட்டுவீராக. தேவ சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதப்படியிலே அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்தவும், வலுவாதபடி அவர்களை காத்துக்கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாய் இருந்ததான யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே அவர் 24வது வசனத்திலே அப்படி குறிப்பிடுகிறார். பரிசுத்தமான தேவனே, நீர் அப்படி உதவி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி. உம்முடைய பாதப்படியிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு என் தேவ சமூகத்திலே அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, இடைவிடாமல் அவர்கள் சந்தோஷமாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க.
பரிசுத்தமான தேவ நாமத்தினால் செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.